வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய ஒரு இயக்கம், அண்ணாமலை அவர்களுடைய வரவு, அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி, அண்ணாமலை அவர்களுடைய மக்கள் இயக்கத்தை பத்தி என்ன சொல்றாரு, அண்ணாமலை 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 கிட்டத்தட்ட நேற்று காலையிலிருந்து கிடையாது, 3 நாளாகவே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெப்பக்காற்று வீசுது. அதாவது அரசியல் வெப்பக்காற்று என்றால் அது அண்ணாமலை தான். அந்த வெப்பக்காற்றானது தமிழக அரசியலை எப்படி அது புரட்டி போட போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டில் இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு தமிழர், அப்படி அவர் அந்த தமிழர்ன்றதுல கூட சில பேர் இல்லைங்க அது மாதிகன்ற சாதி வருது உள்ள, அவங்க தெலுங்கர் சித்தூர் அப்படின்னு நிறைய வந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தமிழர் தான். அதே மாதிரி தூய தமிழர், விஜய் அவர்கள் பாஷையில் சொல்ல போனா ஒரு தூய தமிழராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமா இந்தியாவில் பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவில் ஒரு உச்சபட்ச ஒரு தேர்வாகவும் உச்சபட்ச அறிவார்ந்தவராக இருக்கக்கூடியவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ். இந்தியாவோட பார்த்தீங்கன்னா இருக்கிற 4 பில்லர்ல அது ஒரு பில்லர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணி 10 வருடங்களாக ஒரு நேர்மையான அதிகாரியாக எந்த ஒரு குற்ற வழக்கிலையோ எந்த ஒரு லஞ்ச வழக்கிலையோ பார்த்தீங்கன்னா ஈடுபடாம மக்கள் சேவையாற்றி இன்றைக்கும் பெங்களூர்ல கர்நாடகாவில் கர்நாடக சிங்கம் என்று பெயர் பெற்றவர் தான் இந்த அண்ணாமலை அவர்கள். அதன் பின்பு ரிசைன் பண்ணிட்டு தேசிய அரசியல்ல அவர் உள்ள வராரு. தேசிய அரசியல்ல உள்ள வந்த உடனடியாக வராம ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நடவடிக்கை, அவர் எப்படி பார்த்தா பிளானிங் பண்றாப்புல, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றலாம் பார்த்துட்டு பிஜேபி அவரை மாநில தலைவராக ஆக்கியது. இவர் மாநில தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கேயோட ஐடி விங்கும் ஏடிஎம்கேயோட ஐடி விங்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும், நோட்டா கட்சின்னு பயன்படுத்தும். நோட்டாக்கு இவங்களுக்கு பார்த்தா மீம்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த கட்சியை ஒரு தேசிய கட்சி எப்படி இருக்குமோ ஒரு மாநிலத்தில் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். அவர் மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், அவருடைய நடைபயணமாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு, மக்கள் அவர்கிட்ட இருந்த அந்த கரிஸ்மேட்டிக் லீடராக பார்த்தா உருவெடுக்கிறாப்புல. அதன் பின்பு ஒரு இந்த மாநிலத்துல பிஜேபினால தனியாக தேர்தலை சந்திக்க முடியும். அதாவது 2 திராவிட கட்சியை தவிர்த்துட்டு, திமுகவின் தவிர்த்து அதிமுகவின் தவிர்த்து நேரடியாக ஒரு தேசிய கட்சியானது மாநிலத்தை சந்திக்க முடியும்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்து தன்னுடைய பிஜேபி கட்சியை அமமுக என்ற கட்சியோட சேர்ந்தும் பிளஸ் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாமக கட்சியோடு சேர்ந்தும் ஒரு சின்ன ஒரு கூட்டணியை அமைச்சு அவர் எலெக்ஷன் சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட 10% அதிகமான வாக்குகள் பெற்றுச்சு அந்த கூட்டணியானது. ஸோ ஒரு நோட்டாக்கி இருந்த கட்சியை திராவிட கட்சிகளின் துணை இல்லாமலேயே 10% ஓட் பேங்க் கொண்டு வந்தவர் தான் இந்த அண்ணாமலை அவர்கள். இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு எந்த குறிப்பும் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளர்களை கையாளுகின்ற முறையை பார்த்தா அதிகமாக யார் பண்ணுவாங்கன்னா டிடிவி தினகரன். அவர் ஒரு பத்திரிகையாளரை ஹேண்டில் பண்றதும் சரி, மக்கள்கிட்ட பேசுற முறையும் சரி, அவர் எந்த இடத்துலையும் கோபம் பட மாட்டாப்புல. அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர் எந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் நிப்பாட்டி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லிவிட்டு போகக்கூடியவர் தான். கூட்டணி அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க பிரஸ் பண்ணி சந்திக்காதீங்க, அதாவது ஏடிஎம்கே கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் சந்திக்காதீங்கன்னு சொன்னாங்க 2021 எலெக்ஷன்ல. ஆனா என் மேல விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சந்திச்சவர் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அண்ணாமலை அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். எங்க ஏர்போர்ட்ல நின்றாலும் சரி, பஸ் ஸ்டாப்ல நின்றாலும் சரி, வீட்டுல இருந்து வெளியே கேட்டை திறந்தாலும் சரி, பிரஸ் எங்க போனாலும் பின்னாடி இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கருத்தானாலும் கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தவர். அதே போல நாகரிகம், அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு போலீஸ்காரரா சில இடத்துல அவர் எக்ஸ்பிரஸ் ஆகல. உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், என்ன கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், அதே மாதிரி நீங்க எனக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஈக்குவாலிட்டி பேசக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். ஸோ இப்படி ஒரு ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது, இந்த வே ஆஃப் ஹேண்டில் இந்த ப்ரெஸ் பிளஸ் பார்த்தோன்னா இந்த வே ஆஃப் ஹேண்டில் இந்த பப்ளிக்கை எப்படி ஹேண்டில் பண்றது, பப்ளிக்கோட சேர்ந்து இணைஞ்சு எப்படி இருக்கிறது, தனக்கு உண்டான ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தப்ப கூட மக்களோட அரவணைச்சு போன அந்த தன்மை, இதை காரை விட்டு வெளியே இறங்கி ரோட்டில் நடக்கிற தன்மை, இது எல்லாமே ஒரு தலைவனுக்கு உண்டான அந்தஸ்தாக தான் மக்கள் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் டோட்டலா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர். அவர் இன்னும் ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேண்டில் பண்ணவும் இல்லை. பிளஸ் பொதுமக்கள்கிட்ட டைரக்டா இந்த மாதிரி நடைபயணமா போகணும்னு கிடையாது. முழுக்க பார்த்தா கார்ல போறாப்புல, இறங்குறாப்புல,
ஒர்க்கை முடிக்கிறாப்புல, கார்ல ஏறாப்புல, வீட்டுக்கு வராப்புல. ஒரு ஐடி ஜாப்பை வந்து எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் முதலமைச்சர் பார்க்குறான்றதான் அங்கே ஒரு பார்வையாகவே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இவர் ஆரம்பித்த இயக்கமானது நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டு, நான் சேர்ந்தப்போ வந்து 7.5 லட்சம் பேர் வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாப்புல. அப்போ நேற்று நைட்டு 7.5 லட்சம்னா இப்போ நான் பேசுகிற டயத்தில் வந்து எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஆல்ரெடி வெயிட்டில் இருக்காங்க. நிறைய முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், நிறைய நிர்வாகிகள், பாஜகவில் இருக்க நிறைய நிர்வாகிகள் போய் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகல இருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ ஏன் இது நடக்குதுன்னா, அந்தந்த கட்சிகள் தங்களுடைய கட்சியை சார்ந்து ஒரு அரசியலை எடுக்காம அவங்க சுயநல அரசியல் எடுக்கும் பொழுது அந்த மனக்குமுறல் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமானது அது அண்ணாமலை என்ற இளைஞரை நோக்கி தான் செல்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னமும் அதிமுக கட்சியானது இதே ஒரு தோணியில் போச்சுன்னா அதிமுகவில் இருக்கின்ற இப்ப இருக்கின்ற அந்த 15% ஓட்டு கூட அப்படியே அண்ணாமலை அவர்களுக்கு தான் போகின்றது தான் இன்னைக்கு அரசியல் ஹாட் டாபிக்கா வந்து போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சியினுடைய அந்த வீழ்ச்சியானது விஜயர்கள் ஆரம்பிச்சதை அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதை தூக்கி மேலே செல்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கிறது. நன்றி, வணக்கம்.